காலையில நீங்க வந்து நம்ம பித்தம் கூடி அந்த இரவுல பித்தம் கூடி இருக்கும், அந்த பித்தத்தை குறைப்பதற்கான ஒரு விஷயம் தான் காலையில இருந்து நம்ம குளிக்கிறது. அப்ப குளிச்சு கொஞ்சம் பித்தத்தை குறைப்போம். அப்ப காலையில எடுக்கிற உணவும் ரொம்ப பித்தத்தை கூட்டக்கூடாது. காலையில உட்காந்து பூரி கிழங்கு சாப்பிட்டோம்னா சரி கிடையாது. காலையில கொஞ்சம் பித்தத்தை குறைக்கணும். அந்த வகையில வெண்பொங்கல் மிக அருமையான உணவு தான். பித்தத்தை குறைக்கும், நல்ல கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும். ஆனா கண்டிப்பா நீங்க சொன்ன லேசா தூக்கம் வர்ற தன்மை காரணம் என்னன்னா, அதுல பாசிப்பருப்புல இருக்கிற ஒரு வகை புரதம், அதுல இருக்கிற ஒரு அமினோ ஆசிட் வந்து தூக்கத்தை கொண்டு வருவதற்கான சில விஷயம் இருக்கும். ஆனா அதுக்காக சாப்பிட்ட உடனே தூக்க மாத்திரை போட்ட மாதிரி தூங்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் சோம்பேறியா இருந்தோம்னா ஒரு சின்ன ஒரு தூக்க உணர்வு வரலாம். ஆனால் வெண்பொங்கல் அளவுக்கு ஒரு சிறப்பான உணவு சொல்ல முடியாது. இட்லி எவ்வளவு மிகச்சிறப்போ அதே அளவுக்கு வெண்பொங்கல். கொஞ்சம் உடல் மெலிஞ்சிருக்கக்கூடிய குழந்தை கொஞ்சம் குண்டாகணும், ஊட்டம் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து வெண்பொங்கல். அந்த வெண்பொங்கலையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிசி தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக சிறுதானியம் பயன்படுத்தலாம். நீங்க திணை அரிசியில பொங்கல் சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். காலையில் எடுக்கக்கூடிய பானம், எல்லாருக்கும் காலையில ஒரு தேநீர் குடிக்கணும், இல்ல ஒரு காஃபி குடிக்கணும். எந்திரிச்ச உடனே ஏதாவது குடிச்சாதான் அடுத்து உற்சாகமா இருக்கும். குடிக்கலாம், தப்பு இல்லை. காலையில் முதல்ல ஏதோ ஒரு பானம் எடுப்போம். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருந்து எடுத்து செல்ல வேண்டிய செய்திகள், டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா, நம் வீட்டில் தினசரி ஏதாவது ஒரு காலை பானமாக ஒன்று கரிசாலை குடிநீர். சளி இருமல் இருக்கா, கரிசாலை கொடுங்க. இல்லை சார் சளி இருமல்லாம் இல்லை, எனக்கு எப்போ பார்த்தாலும் நெஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்கு, எது கடிச்சுக்கிட்டே இருக்கு, வாயுவா இருக்கு, வயிறு உப்புசமா இருக்கு, வெறும் இஞ்சி எலுமிச்சம்பழம் தேன் போதும். இஞ்சி சாறு ஒரு 5 ml, எலுமிச்சம்பழச்சாறு ஒரு 5 ml, கொஞ்சம் இனிப்புக்கு தேன் நல்லா வெந்நீர்ல கலந்து காலையில் குடிங்க, இளஞ்சூட்டோட. எவ்வளவு உற்சாகம் கிடைக்கும்னு குடிச்சு பார்த்தா தான் தெரியும், பேசி பார்த்தா தெரியாது. கேட்கும் போது எல்லாம் தலையத்துல நல்லா தான் சார் இருக்கு அப்படின்னு அதுக்காக மெனக்கடலைன்னு வைங்க, நடக்காது. காலை தேநீர் வீட்டில் ஒரு 4 டப்பா வச்சுக்கோங்க. ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா, ஒரு நெல்லிக்காய் டப்பா. சின்ன பிள்ளைகளுக்கு நெல்லிக்காய் டீ அவ்வளவு நல்லது, அதனோட சுவையே தனி. நெல்லிக்காய் டீ போட்டு குடிச்சு பாருங்க, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மெல்லிய புளிப்பும், அதுல தேன் சேர்க்கிறதுனால கிடைக்கிற ஒரு மெல்லிய இனிப்பும், கூடவே கொஞ்சம் இளஞ்சூடான ஒரு இதுவும் குடிக்கும் போது அந்த நெல்லி தேநீரினுடைய சுவை கிட்ட நிக்க முடியாது. குடிச்சாதான் தெரியும் நமக்கு. இங்கிலீஷ்காரன் வந்தோடனே அங்கிருந்து அவன் தேயிலையை கொண்டு வந்துட்டான். அந்த தேயிலை வந்து தேநீராக்கி நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம். மிகச்சிறந்த பானம் தேயிலை, சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம ஊர்ல அதே மாதிரி மூலிகைகள் ஏராளமா இருந்திருக்கு. நம்ம ஏன் மறக்கணும்? கரிசலாங்கண்ணிக்கு எங்க போய் வெளிநாட்டுக்கா போனோம்? இந்த பக்கத்துல போனா கரிசலாங்கண்ணி கிடைக்கும். அத்தனை சித்த மருத்துவ நிலையங்களும் நான் இன்னைக்கு காலையில இருந்து பல திட்டக்குழு சார்பாக பல சித்த மருத்துவமனைகளை போய் பார்த்துட்டு வரேன். எல்லா சித்த மருத்துவமனையிலும் குட்டி குட்டியா ஒரு மூலிகை தோட்டம் அமைச்சிருக்காங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு வசதியை வச்சு அங்க கரிசலாங்கண்ணி வச்சிருக்காங்க, முசு முசுக்க வச்சிருக்காங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்தா நம்ம வீட்டு தோட்டத்துல எங்க எது கரிசலாங்கண்ணி எது முசுக்கு முசுக்கன்னு பார்த்து எடுத்துட்டு வந்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம். மழைக்காலம் வந்தா, காய்ச்சல் காலம் வந்தா ஓடி போய் நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறோம் இல்லையா? கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் கபசுர குடிநீர் குடிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தினசரி நமக்கு வேணும். அன்றைக்கு என்ன குடிச்சாங்க, இன்னைக்கு என்ன குடிக்கிறோம்? சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவாங்க சுருக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டு. அதுல நான் எடுத்து பார்த்துறேன், அன்னைக்கு என்ன எல்லாரும் எடுத்திருக்காங்க. பெரும்பாலானவர்கள் கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கையும் குடித்திருக்கிறாங்க. கரிசலாங்கண்ணி கீரையும் முசுமுசுக்கை, அதுக்கு இன்னொரு பேர், தமிழ் பேர் இரு குரங்கின் கை அப்படிம்பாங்க. 2 குரங்கோட கை எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த இலை இருக்கும். அந்த முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியும் நெஞ்சில கபம் கெட்டாம சளி கெட்டாம இருப்பதற்கான மிக முக்கியமான மூலிகை. கரிசலாங்கண்ணியை வள்ளலார் வந்து தேகராஜன் அப்படிம்பார். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. தேரன் குடிநீர்ல உள்ள ஒரு தேரன் தைலவர்க்க சுருக்கத்தில் உள்ள ஒரு பாட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி. தேகராஜன்னா கரிசலாங்கண்ணி, தில்லுன்னா நல்லெண்ணெய், 2ஐயும் சேர்த்து காய்ச்சி எண்ணெயாக்கி அந்த கரிசாலை தைலத்தை 1 ஸ்பூன் குடிச்சா காகம் உண்ணும் சளி, இருமி துப்புனா துண்ட சளி வந்து விழுந்துச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போகும். அது வந்து புரோட்டீன். அந்த சளி வந்து ஒரு மியூக்கோ புருலன்ஸ் கூட்டம். அது அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போகும். அப்படியான சளி ஒன்றிருந்து வருதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு, கபம் கட்டி போயிருக்கு. அப்படி கபம் இருப்பவர்களுக்கு கரிசலாங்கண்ணி ஒரு அருமருந்து. முசுமுசுக்கை ஈழை இழைப்பு போகும் கான் அப்படின்னு வரும். முசுமுசுக்கையின் இருகரங்கின் கை அந்த பாடல். ஈழை இழைப்பு, சளி இருந்து சின்ன பிள்ளை கோயின்னு இழைக்கக்கூடிய ஒரு நெஞ்சில் கபம் கட்டி இருக்கக்கூடியதுல முசுமுசுக்கையை குடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த தேநீர்.
என்னுடைய ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு எழுத்தாளர் வண்ணதாசன் அடிக்கடி ஒரு வார்த்தையை எழுதுவாங்க, மெனக்கெடல். திருநெல்வேலியில் அந்த வார்த்தை ரொம்ப அதிக புழக்கத்தில் உள்ள வார்த்தை. கொஞ்சமாவது மெனக்கெடுறா, கொஞ்சமாவது. அது எப்படி நான் அந்த மெனக்கெடலை பிரிச்சு மேனி கடல் அப்படின்னு இருந்திருக்குமா, எப்படி மெனக்கெடல்ங்கிற வந்திருக்கு. கரிசனம், அந்த அக்கறை, அந்த கரிசனம், அந்த மெனக்கெடல் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன டப்பால நம்ம போய் வாங்குறோம், அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி டிவியில சொன்ன உடனே 3 ரோசஸ் டீயை வாங்கி வைக்கிறோம்ல 100 ரூபாய்க்கு. நாம ஏன் ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா பொடியை வாங்கி வைக்க கூடாது? ஏன் முசுமுசுக்கை பொடியை வாங்கி வைக்க கூடாது? சக்கரை வியாதி இருக்கு, கட்டுப்படாத சர்க்கரையா இருக்கு, மாத்திரை வாங்கி போடுறோம், ஓகே. கூட சேர்ந்து ஒரு ஆவாரை கஷாயம், காலையில 1 கப் ஆவாரை குடிநீர். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி அந்த ஆவாரையை பற்றி படிக்கிறோம். அவ்வளவு சிறப்பு அந்த ஆவாரை. நல்ல உலர் நிலங்களை இந்த சமயத்துல தான் எல்லா இடத்துலையும் பூத்து குலுங்கி கிடக்கு. அந்த ஆவாரையை பறிச்சு உலர்த்தி அதை வீட்டில் வச்சிருந்து ஒரு தேநீராக ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு சித்த மருத்துவத்துல. காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும்னா என்ன அர்த்தம்? காவிரி நீர் இனிப்பு நீர், யூரின்ல தேனா யூரின் போகுது அப்படின்னா சர்க்கரை பெருக்கெடுத்து ஓடுதுன்னு அர்த்தம் ரத்தத்துல, அதுவும் சரியாகும். கடல் நீர் உப்பு நீர், யூரின் ரொம்ப உப்பா இருக்கு, புரதம் கழிகிறது, ஏற்கனவே டயபெட்டிக்ல இருந்து நியூரோபதிக் நெஃப்ரோபதிக் சேஞ்சஸ் வந்தாச்சு. இந்த 2 கண்டிஷன்லையும் வராம தடுக்கணும்னா நீங்கள் உரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்க. அது ஆங்கில மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ என்ன மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் ஆவாரை டீ காலையில ஒரு தேநீரா குடிப்போம். ஸோ ஒரு கரிசாலை தேநீர், ஒரு நெல்லி தேநீர், ஒரு ஆவாரை தேநீர், ஒரு இஞ்சி சுக்கு மல்லி காஃபி, ஏதோ ஒன்று காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கு. இல்லை சார் எனக்கு டீ தான் வேணும், குடிங்க. ஆனா டீல தயவு செய்து பாலை ஊத்தாதீங்க. உலகத்திலேயே டீல பால் ஊத்துற ஒரே கூட்டம் நம்ம தான். எப்ப போனாலும் 3 டீ 4 டீன்னு பால் டீயை குடிச்சு அந்த டீக்குரிய பயனே போயிடும். டீனுடைய முழு பயன் வேணும்னா அது பிளாக் டீயா தான் இருக்கணும். பிளாக் டீயோ கிரீன் டீயோ, இல்லைன்னா அதுல கொஞ்சம் சுவையை ஊட்டணும்னா கொஞ்சம் சின்னமான் போட்டுக்கோங்க, கொஞ்சம் லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க, இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க, ஏதாவது போட்டு ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகை தேநீராக எடுத்துக்கொள்ளுங்க. காலையில ஃபங்க்ஷனல் பிவரேஜ்.